ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம மேக்கப் கிளாஸ் ஃபஸ்ட் டே பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் எதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் அது வந்து நான் எழுதியிருக்க மாதிரி எழுதினாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டாலும் சரி, இதை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ரொம்ப நம்ம ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோன்னா யாருக்கும் புரியாது. புரியுறதுங்கிற இல்லாமல் உங்களால் அதை வந்து கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பிகினர்ஸாக இருப்பீங்க, ஒரு சிலர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு நோட் பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்துட்டு கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம மேக்கப் கிளாஸோட ஃபஸ்ட்டு டே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அனாட்டமி, அதாவது என்னென்ன ஸ்கின் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆயில் ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, இன்னொன்று சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மெயினான ஒரு ரீசன் நம்ம என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளென்சர் பண்ணணும். அதாவது சிடிஎம், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். இது நம்ம டெய்லி லைஃபுக்கு டெய்லியும் நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணக்கூடியது. இப்போ ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் வரும், பிளாக் மார்க்ஸ் வரும், ஒயிட் பேச்சஸ், விரிங்கிள்ஸ் வரும். விரிங்க்ஸ்லாம் என்னது, பேச்சஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேச்சஸ்னால் அங்கங்கே பிளாக்காக பேச்சஸ் ஆகுறது, ஒயிட் பேச்சஸ், பிளாக் பேச்சஸ் ஆகும். விரிங்கிள்ஸ்னால் ஏஜ்ட் ஆனவங்களுக்கு வரி வரியாக இருக்கும் பார்த்தீங்களா, சுருக்கங்கள். அது ஓப்பன் போர்ஸ் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும், டேன் ஆகிருக்கும், ஒயிட் ஹெட்ஸு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஸ்கின்னில் வர ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் ட்ரைனஸ், ஸ்கின்னு ட்ரை ஆகிறது, நம்ம பாடியில் ஆயில் வாட்டர் கண்டென்ட் இல்லை, ஹைட்ரேட் இல்லைனாலே இது எல்லா ப்ராப்ளம்ஸும் வரக்கூடியது தான். அப்புறம் டேன் ஆகிறது வந்து நம்ம சன்னில் போகிறதுனால, யூவிடி லைட்டுனால, அதாவது நம்மளோட வெளியே நம்ம போகும்போது ப்ராப்பரான ஒரு சன்ஸ்க்ரீமோ லோஷனோ எதுவும் போடாமல் நம்ம ராவாக போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வரும். இது எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா, ஹீமோக்ளோபின், அயனும் புரோட்டீனும் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம் இந்த இது. சரிங்களா? அயனும் புரோட்டீனும் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம தூங்காமல் இருக்கிறோம். இப்போ இருக்க சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்குறது இல்லை. நைட் டைமில் எல்லாமே மொபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனாலையும் நம்மளுக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கின் கேர்லேயுமே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சிடிஎம் தான். வெரி இம்பார்ட்டன்ட். சிடிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சர், ஒரு நல்ல கிளென்சர் வச்சு நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு நல்ல டோனர், நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் பிராண்ட் நேம் எல்லாம். ஓகேங்களா? டோனர், அடுத்து மாய்ஸ்சரைசர். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது சிடிஎம்ங்கிற இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஃபேஸை ப்ரிப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா சிடிஎம் பண்ணிட்டு தான் ஃபேஸ் மாஸ்க் போடணும். சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் போடலாம். 15 days ஒன்ஸ் போடலாம். எந்த ஒரு நம்மளோட ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு 15 days வீக்லி நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம் ஃபேஸை. அப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் பண்ணலாம். ஸ்டீம் ஆவி பிடிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அடுத்து மாஸ்க்கு, பொல்யூஷன் மாஸ்க்கு. இந்த மாஸ்கெல்லாம் ஃபேஸ் மாஸ்க்கு இது எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் கூட கிடைக்கிது. நம்ம கஸ்டமருக்கு இதை சொல்லி போட்டு விட்டுட்டு அதாவது ஒரு மேக்கப் சரியாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஸ்கின் எப்படி இருக்கும், என்ன இது பார்த்தோன்னே சொல்லிடணும். இது அவங்க ஸ்கின் எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு
இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம அவங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி மேக்கப்ஸ் போட முடியும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்தியன் டோன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற SPF அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபார்முலா ஓகேங்களா, இது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50++ இருக்கணும் நம்ம இந்தியன் டோனுக்கு ஓகேங்களா. அதாவது சன்ஸ்க்ரீன் இது 3 hours ஒன்ஸு நம்ம யூஸ் பண்ணியே தான் ஆகணும். அது ஒன்று. அப்புறம் ஃபேஷியல் மந்த்துக்கு ஒரு ஃபேஷியல் கம்பல்சரி ப்ரைடல் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா.